இருக்காதீங்க. இருடியே ரோசி. எங்கள் ரோசி வந்து 5 குட்டி போட்டாங்க. 5 குட்டியும் இந்த இங்கே தான் பக்கத்தில் போட்டுருச்சு. அப்புறம் அவங்க சொன்னாங்க தூக்கிக்க சொன்னாங்க. உடனே தூக்கிட்டு வந்து பிள்ளைய செட்டில் போட்டாச்சு. 5 குட்டியில் இந்த மாதிரி ஒரு குட்டி லாஸ்ட் குட்டி. அந்த குட்டிக்கு வந்து பாத்ரூம் போகிறதில்ல, வால் இல்லை, சுச்சு போகிறதில்ல, எதுவுமே இல்லாமல் பிறந்துச்சு. 2 நாள் தான் இருந்தது, 3ஆம் நாள் இறந்துருச்சு. இந்த பவுனு மாதிரியே இருப்பாங்க. அந்த பவுனு அவங்க இறந்துட்டாங்க. கஷ்டமாக இருந்துச்சு. இத்தோண்டு பிள்ளைய வளர்ச்சி இல்லாமல் பிறந்துட்டு. ஆத்தடி செல்ல பிள்ளைகளா ஏன்னா 60 செல்லம்மாக்கா, 60 செல்லம்மையா. ஆத்தடியா என்னடி சாமி வருது, இது சாமி வருது, சாமி வருது, கூட்டு வட்டிக்கல சாமி வருது, சாமி. யாரு பத்த செல்லம்முக ரோசி விட்டு பிள்ளைங்களா நீங்க? நீங்க ரோசி மகளா நீங்க? நீங்க ரோசி பொண்ணா நீங்க? எப்படிமா காப்பாத்துனாங்க உங்களா? தொங்க மங்களாடி முத்தடி செல்லமைய செல்லமைய. வெள்ளப்பையா. இவன் பேர் என்னம்மா? இவன் பேரு வெள்ளையன். அப்ப நீ வெளியேறா வீட்டை விட்டு. இவன் பேரு வெள்ளையன். சொல்லுப்பா வெள்ளையன். என் பேரு என் நேம் வெள்ளையன். அழகு. இங்க வாடி, இங்க வாடி. இவ பேரு என்ன தெரியுமா? பட்டு. பட்டு பட்டு. இவதான் அந்த பட்டுவா? பட்டு 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 ஜன்ன பட்டு ஜல்ல பட்டு. பறந்து 1 மாசம் ஆயிட்டு. 1 மாசம் ஆச்சு. 1 மாசம் ஆயிட்டு. ஊசி போடணும், இது ஊசி போடணும். உன் பேர் என்ன வைக்கலாம்? உன் பேர் என்ன? மாதவின்னு வைப்போமா? சாந்தி. சாந்தியா? பூந்தி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. அமைதிக்கு பெயர் தான் சாந்தி. இந்த அழகின் அழகி சாந்தி. நீ வாடா. அப்பன் வருவார். எங்க அப்பன் வருவார் பாருங்க. எங்க அப்பன் வருவாரு. எங்க அப்பன் யார் தெரியுமா? அவன் பேரு அப்பன்னு வை. இவன் பேரு அப்பன். அப்பன் அவனை மாதிரியே இருக்கும். அப்பன் அப்பன் இவன் அப்பன். அப்படியே இவங்க பேரு அப்பன். அப்பனாடி அப்பனாடி நீங்க அருவிட்ட அப்பன். எங்க அருவிட்ட அப்பன்? யாரு விட்டு சாமி நீங்க? அப்பன் யாரு விட்டு சாமி? அப்பன் யாரு விட்டு சாமி? யாரு விட்டு? ரோசி விட்டு சாமியே. ரோசி விட்டு சாமி, ரெட்டை விட்டு சாமி, ரெட்டை விட்டு சாமி. ஆறு விட்டு சாமி நீங்க? உங்களை கொஞ்சத்துக்கு நீங்க வந்தீங்களா? இந்த உலகத்துல நாங்களாம் உங்களை கொஞ்சணும்னு வந்தீங்களா? அப்பன் அப்பன் ஏன் சாமிடி இது? எங்க வீட்டு சாமி. இதெல்லாம் என்ன தெரியும் இதுவளுக்கு? இதுவளுக்கு என்ன தெரியும்? இதுவளுக்கு என்ன தெரியும்? இதுவளுக்கு லே அப்பனு அப்பன் 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 அப்பன். பாரு ரோசி பால் கொடுக்க முடியாதான். உங்க அம்மா பால் கொடுக்க முடியாதான். என்னப்பன் என்னப்பன் ஓடு. என்னப்பன் போ. இங்கதான் படுத்திருப்பாங்க. ஷெட்டு வெளியில போட்டதுனால வெளியில போட்டதுனால குட்டி போட்டா எங்க இந்த தெருவுல எங்கன்னா குட்டி போட்டாலும் தூக்கிட்டு வந்து குட்டி இங்கதான் சமைச்சுக்கிட்டு இருந்தோம். இங்க குட்டி போட்டதுனால அங்க பின்னாடி போயிட்டோம். பிள்ளைங்க எல்லாம் இங்க இருக்காங்க. காத்தடிச்சாலும் பரவாயில்லன்னு அங்க போயிட்டோம். ஏன் செல்லம் மொயனே அத்தாடி. இதெல்லாம் ஒண்ணுமே அறியாத தெய்வங்கள். எதுவுமே அறியாத தெய்வங்கள். தீய எண்ணங்கள் இருக்காது, தீய நோக்கங்கள் இருக்காது. இந்த உலகத்தை அழிக்கணும்னு அதுகளுக்கு எண்ணம் இருக்காது. அப்படியா கொட்ட எண்ணம், சுத்தமான எண்ணம் உள்ள பிள்ளைங்க. கடைசி வரையும் அதுங்க அதே எண்ணத்துலதான். கடைசி வரைக்கும் அது உயிரை அது விட்டு பிரியற வரைக்கும் அதுக்கு நல்ல எண்ணம் தான் இருக்கும். கெட்ட எண்ணம் இருக்கவே இருக்காது. இது இந்த ஜீவன், இந்த வாய் பேச முடியாத ஜீவன் எல்லாருக்கும் நல்ல எண்ணம் தான் இருக்கும். கெட்ட எண்ணம் இருக்காது. ஏதோ அதுகளுக்கு உடல்நிலை காரணமாக உடல்நிலை சரியில்லாதனால தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகள்ல அதுக்கு வெறி வந்துடுது. அதுவும் மக்களால தான், நம்மளால தான் அதுகளுக்கு தீங்கே. அதுங்களால நமக்கு தீங்கே கிடையாது. அதுக்கு சரியான உணவு, சரியான பராமரிப்பு இதெல்லாம் இருந்தால் எந்த விதமான தீங்கும் அது தாக்காது. அது ஒன்றும் நம்மளை தாக்காது.
அதுங்களுக்கு எந்த கெடுதலும் வராது. அது யாருக்கும் அது கெடுதல் நினைக்காது. நீ மாடி வீடு கட்டுற, நான் அடுத்த நிமிஷமே மாடி வீடு கட்டணும்னு அது நினைக்குமா? நினைக்காது. நீ இன்னைக்கு கார் வாங்கினீன்னா நாளைக்கு கார் வாங்குவேன்னு நினைக்குமா? நினைக்காது. நீ கறி சாப்பிட்டீன்னா நான் அதே நிமிஷம் நானும் கறி சாப்பிடுவேன்னு நினைக்குமா? நினைக்காது. எதுவுமே கிடையாது. தூய்மையான எண்ணம் உள்ள பிள்ளைங்க இந்த ஜீவன்கள். அதனால நல்ல உள்ளத்தை வளர்த்துக்கங்க, நல்ல எண்ணங்களை வளர்த்துக்கங்க. காலங்கள்லாம் மாற மாற நிறைய விஷயங்கள் கெடுதல் வரும் நாட்டுக்கு. அதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு இருக்கக்கூடாது, கெடுதல் வரக்கூடாது. இந்த ரோசி, இந்த ஒயிட்டி, இந்த அது எல்லாமே 2 வருஷமா தான் எங்களுக்கு பழக்கம்.